குடும்பம் என்று சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதமான ஒரு குடும்பம். நம்முடைய குடும்பத்தின் மேலே அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன் உண்டு. அவர் நம்முடைய குடும்பத்தின் மேலே அன்பும் அக்கறையும் உள்ளவர். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு விருப்பம் உள்ள ஒரு தேவன். அதுக்கு என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி குடும்பங்களில் பாருங்கள், கணவன் மனைவி பிரச்சனை. குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான முக்கிய கணவன் மனைவி தான். அந்த 2 பேர் சேரும்போது தான் ஒரு குடும்பம். அந்த தான் முக்கிய கணவன் மனைவி 2 பேர். அப்புறம் அந்த குடும்பத்துக்குள்ளே சில குடும்பத்தில் ஃபேமிலியாக இருக்கும்போது மாமியார் அங்கே இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க. இதில் நிறைய பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை தான். நிறைய குடும்பம். சிங்கப்பூரில் இந்த குடும்பத்துக்காக ஒரு கேம்ப் வச்சுருந்தோம். அதில் பிரசங்கம் பண்ணி என்னை கூப்பிட்டு ஃபேமிலிக்காக. அப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒரு சீன ஒரு சகோதரிலாம் வந்திருந்தாங்க, சீனர்கள். அப்போ அதில் ஃபேமிலியை பற்றி நான் பேசினேன், மாமியார் மருமகள் பிரச்சனை எல்லாம். அந்த கூட்டம் முடிஞ்சோன்னு சொல்கிறாங்க, அந்த சீன சகோதரர் சொல்கிறார், உங்கள் நாட்டிலையும் மாமியார் மருமகள் பிரச்சனையா? எங்கள் சீனர்கள் மத்தியில் அதான் பெரிய பிரச்சனை, அவங்க குடும்பத்தில் அதான் பிரச்சனையா, மாமியார் மருமகள் பிரச்சனைன்னு சொல்லி. அப்போது நிறைய இடத்துல இருக்க போல் உலகமெல்லாம் இந்த பிரச்சனை மாமியார் மருமகள். ஆனால் மாமியார் மருமகள்னாலே பிரச்சனை நினைக்கிறேன் இல்லை. அவங்களுக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வாதமான குடும்பங்கள் நிறையா இருக்குது. அப்புறம் பெற்றோர் பிள்ளைகள் பிறந்து வந்தோடனே பேரண்ட்ஸ் பிள்ளைகள், அவங்க சின்ன பிள்ளைகள் வளர்ந்து டீனேஜ் காலேஜ் போகும்போது அதில் நிறையா பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் பாதிக்கப்படுது, உரசல்கள் வருது. அதனால் பிள்ளைகளுக்கு குறித்த துக்கம், பிள்ளைகளுக்கு பெற்றோரை குறித்த துக்கம். இது மாதிரி குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் அப்படி இருக்கா பிரச்சனை? கணவன் மனைவி உரசல் பிரச்சனை, அதனால் என்னையா வாழ்க்கை வெறுத்து போயிட்டீங்களா? அல்லது மாமியார் மருமகள் ஒரே சண்டையாக இருக்குது, என்ன குடும்பம் அப்படின்னு வெறுத்து போயிட்டீங்களா? பெற்றோர் பிள்ளைகள் உரசல் இருக்குது, என்ன அப்படின்னு கலங்குறீங்களா? எல்லா பிரச்சனைகளை மாற்றி உங்களுடைய குடும்பத்தை ஒரு குட்டி மோட்சமாய் மாற்ற இயேசு வல்லமை உள்ளவர். அதான் நான் சொல்கிற நற்செய்தி. உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக மாறும், ஒரு குட்டி மோட்சமாய் மாறும். நீங்கள் நரகம்னு நினைக்கிறதை மோட்சமாய் மாற்ற இயேசு வல்லமை உள்ளவர். அதனால் தான் பைபிளில் பார்க்கும்போது அவர் நிறைய வீடுகளுக்கு இயேசு போனார், குடும்பங்களோட தொடர்பு வச்சு அவங்கள போய் பிளஸ் பண்ணினார். பெத்தானியாவில் லாசருவின் குடும்பம், கப்பர்நகமில் எவீருவின் வீட்டுக்கு ஆண்டவர் போனார். அது மாதிரி ஒரு பரிசேயனை அழைத்த போகிற வீட்டுக்கு விருந்துக்கு போனார். இயேசு நிறைய குடும்பங்களை விசிட் பண்ணி அவங்களோட பேசின சம்பவம்லாம் பைபிளில் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றித்தவர் இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றிலும் நம்ம இந்த உதவி செய்கிறவர் இயேசு. அப்படியா? அது உண்மையா? இப்போ 2 சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதலாவது சகோதரர் டக்ளஸ் ஷோலிங்கர், ராணிப்பேட்டை. அவங்களுடைய சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். என்னோட பேர் டக்ளஸ், என்னோட மிஸ்ஸஸ் ஜெபா. நாங்கள் இருக்கிறது ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட், ஷோலிங்கர். நாங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோட மிஸ்ஸஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள், ஜெனிஷா அண்ட் ஜெஃபினா. அவர் 2 பேரும் காலேஜ் படிக்கிறாங்க, இப்போ ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. திருமணமாகி எங்களுக்கு 22 வருஷம் ஆகுது. இந்த 22 வருஷத்தில் எங்களுக்குள்ள சண்டை சச்சரவுன்னு எதுவும் வந்தது கிடையாது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும், ஆனால் அது வந்தால் கூட வித்தின் டே நாங்கள் 2 பேரும் ஒப்புரவாகிடுவோம். என் மேலே மிஸ்டேக் இருந்தால் நான் போய் பேசிடுவேன், அவங்க மேலே மிஸ்டேக் இருந்தால் அவங்க பேசிடுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ஈஸியாக விட்டு கொடுக்கறதுனால ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் எனக்கு காட் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்னை கல்யாணமான புதுசில் அவர் என்னை எப்படி நேசித்தாரோ அந்த நேசம் மட்டும் ஒரு சின்ன எல்லளவு கூட நான் அவங்கள எப்படி நான் பார்த்தேனோ அதே மாதிரி என்னோட 22வது கல்யாண வருஷம் எனக்கு நடந்துட்டுருக்கு. இப்போவும் நான் அதே அன்பை நான் அவங்ககிட்ட பார்க்குறேன். 2 பேரும் ஏன் பண்ணாலும் எந்த ஒரு விஷயமானாலும் டெசிஷன்ஸ் அப்படின்னு வரும்போது 2 பேரும் இணைந்து பேசி அதை ஆண்டவரோட கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் 2 பேரும் ப்ரேயர் பண்ணி தான் அந்த டெசிஷனே எடுப்போம். நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சா கூட பைபிள் வசனத்தின்படி குடும்பத்துக்கு கணவன் தான் தலையாக இருக்கிறாரு. ஸோ நான் இவங்கள தான் நான் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு 100 ரூபா வேணும்னா கூட, அப்பா எனக்கு ஒரு 100 ரூபா தாங்கன்னு அவங்க கையில் நான் கேட்டு தான் நான் வாங்குவேன். என்னோடய ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் கூட எனக்கு தெரியாது. ஃபுல்லாக நான் அவங்கள தான் டிபெண்ட் பண்ணி அவங்ககிட்ட எனக்கு இந்த செலவு இருக்குது அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு நான் செலவு பண்ணிட்டேன்னா அதோட கணக்கை அப்பா இன்றைக்கி இந்த இது வாங்கினேன், இவ்வளோ செலவு, மீதி என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் எல்லாமே சொல்லிடுவேன்.
நான் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறதுனால என்னோடய மெஜாரிட்டி டைம் வந்து உள்ளே தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மனைவிட்டையும் பிள்ளைங்கிட்டையும் அவங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நேரத்தை ப்ராப்பராக ஒதுக்கி அவங்ககிட்ட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஈவன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி என் மனைவிக்கு அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ அந்த சப்ஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு புரியும்னு தெரியாது. இருந்தாலும் அவங்களோட எல்லா டீட்டெயிலும் இப்போ சொல்லிட்டு தான் சொன்னால் தான் எனக்கு ஒரு ரிலீஃப். அதே மாதிரி அவங்க ஸ்கூலில் நடந்தது, அவங்க டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நடந்ததை கூட ஷேர் பண்ணிப்பாங்க. இதை பார்த்து என்னோடய குழந்தைகள் அந்த சின்ன வயசுலேருந்து அதை பார்த்ததுனால ஈவன் இப்போ கூட அவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நடந்ததை கூட ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. எங்கள் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட்ஸுமே இது வரைக்கும் இருந்ததில்லை. 4 பேருமே வந்து எங்கள் லைஃப்பில் நடக்கிற காரியங்களை வந்து எப்போவுமே ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். நானும் சரி, அக்காவும் சரி. சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் நடக்கிற காரியங்களாக இருக்கட்டும், இப்போ காலேஜில் நடக்கிற காரியங்களாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஷேர் பண்ணது வந்து முதல்ல வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உடனே பேரண்ட்ஸ் கிட்ட 2 பேர்கிட்டே சொல்லிடுவோம். எங்கள் வீட்டில் என்னென்னா என்னோடய ஃபோனாக இருக்கட்டும், இல்லை அக்காவோட ஃபோனாக இருக்கட்டும், எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து எங்கள் ஃபோனில் இருக்கும். ஸோ வந்து ஒரு லாக்குமே இருக்காது. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா ஃபோனில் இருக்கனால ஆல்வேஸ் ஒரு அவைலபிளாக ஒரு ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்கும். ஸோ யாருனாலும் யார் ஃபோன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் தேர் இஸ் நோ சீக்ரெட்ஸ் இன்சைட் இட். எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கிறனால பெருசாக எந்த சீக்ரெட்ஸுமே எங்கள் ஃபோன்ஸில் இருக்காது. அதே மாதிரி இப்போ நான் மாலுக்கு போகும்போது எங்கள் டேடி கிட்ட பர்மிஷன் கேட்பேன். எங்கள் டேடி மம்மியும் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் என்கிட்ட சொல்லுவாங்க போகலாமா வேண்டாமா அப்படின்ற போது. நான் அப்படின்ற போது நான் எந்த மால் போனேன், என்ன வாங்கினேன் எல்லாமே சொல்லுவேன். இன்கேஸ் அவங்க போகாத அப்படின்ட்டாங்கன்னா நான் அவங்களோட சண்டை போட மாட்டேன், எதுக்கே நான் அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே அப்படி சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ நான் ஃபேமிலியோட மால் போகும்போது எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும், இல்லை எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு ஒரு நாள் சண்டை போட்டது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஒரு டிசிஷன் இருக்கிறதோட அவங்களோட டிசிஷன் எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றனால நான் ஓகே அப்படின்னு தான் சொன்னேன். 2 பெண் பிள்ளைங்களுமே அவங்களுடைய எல்லா காரியத்தையுமே எங்கிட்ட வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எல்லாமே எனக்கு தெரியும். நிறையா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மாவாக இருந்ததோட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தோழியாக நான் இருந்திருக்கேன். நானும் 3 பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நான் வந்து அவங்கள கொண்டு வந்திருக்கேன். அவங்களும் என்னை பார்த்து நிறைய விஷயங்கள் ஜெபம் பண்ணணும், எப்படி பைபிள் படிக்கணும் அப்படின்னு அவங்க நிறைய கற்றுருக்காங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என் பிள்ளைங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக வேண்டிய 2 ஸ்டெப்பை நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். இதனால என் பிள்ளைங்க வாழ்க்கையில் வந்து ஃப்யூச்சர் வந்து கட்டாயம் பிரைட்டாக தான் இருக்கும். என்னோடய ரெகுலர் லைஃப்பில் டெய்லி மார்னிங் ஒரு 1 hour ப்ரே பண்ணிவிட்டு தான் அந்த நாளையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி வெளியில் போகும்போதும் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் வேலைக்கு போவேன். இதை பார்த்து என்னோடய குழந்தைகளும் அவங்களும் இப்போ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணணுங்கிறனால டெய்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் அவங்க காலேஜுக்கே போவாங்க. என்னோட குடும்ப வாழ்க்கை இவ்வளோ சந்தோஷமாக இப்படி ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆண்டவர் அதிகமாக நான் சார்ந்து கொண்டதை தான் நான் சொல்லணும். அவருடைய வேத வசனங்களை நான் கற்றுக்கிட்டதும் சின்ன வயசுலேருந்து என்னோடய குழந்தை பருவத்துலேருந்து எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நிறைய கனெக்ஷன். கடவுள்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு விஷயத்தை அவர்கிட்ட ஷேர் பண்ணணும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் காட் தான். நான் நேசரத் சென்ட் ஜான்ஸில் படித்தேன். அங்கே 3 months ஒன்ஸ் வந்து யூத் பிள்ளைங்களுக்காக கேம்ப் வைப்பாங்க. அப்போது ஜாய்ஸ் லாசரஸ் அக்கா வருவாங்க. வந்து யூத் பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒரு ஆவிக்குரிய மெசேஜ் கொடுப்பாங்க. எப்படி வாலிப வயதில் நம்மளை வந்து நம்ம பரிசுத்தமாக காத்துக்கிடணும், நம்மளுடைய ஃப்யூச்சர் லைஃபுக்காக எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறத வந்து அவங்க அந்த கேம்பில் பேசும்போது நான் அது வந்து ரொம்ப ஆர்வமாக அதை வந்து நான் ரொம்ப ஆசையாக நான் கேட்பேன். அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னோடய வாலிப வயசில் நான் வந்து எந்த ஒரு தவறும் பண்ணலை, நான் வந்து பரிசுத்தமாக நான் வாழ்ந்தேன் அப்படின்னு நான் சொல்லணுன்னா அந்த மெசேஜ் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. என்னால் 100% சொல்ல முடியும், நான் வந்து என்னை பரிசுத்தமாக நான் காத்துக்கிட்டேன். ஸோ அது மூலம் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து மேரேஜ் லைஃபு. அது வந்து ஒரு விளாட்டுத்தனமாவோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாவோ நான் எடுக்காமல் அதை வந்து ஒரு பெரிய பொறுப்பு, கடவுள் நமக்கு தந்த அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அதை வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போகணுன்னா நம்மளோட லைஃப் பார்ட்னருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதே நான் தெரிந்துக்கிட்டு நான் என்னோடய 21வது வயசுலேருந்தே என்னோடய லைஃப் பார்ட்னருக்காக நான் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஜெபத்தின் விளைவு தான் கடவுள் வந்து எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை கொடுத்துருக்காங்க. எங்களோட குடும்பம் வந்து இவ்வளோ மகிழ்ச்சியான குடும்பமாக இருப்பதற்கு காரணம் என்னோட அந்த வாலிப வயசு ஜபந்தாங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். பார்த்தீங்களா, சந்தோஷமான ஒரு குடும்பம். இந்த மாதிரி இயேசுக்குள்ள வசனத்தை புரிந்து கொண்டு இயேசுவோடு இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்கிற குடும்பங்கள் ஆயிரக்கணக்காக இருக்காங்க. இவங்க மாதிரி 1-2 பேர் இல்லை, எனக்கு தெரியும். நான் பழகின நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, நான் ஊழியத்துக்கு போகிற இடத்துல நான் பார்த்த குடும்பங்கள்
அந்த குடும்பங்களை திரும்ப நான் பார்க்கணும், அந்த வீட்டில் போய் தங்கணும்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி அந்த கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அது ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம், ஒரு மோட்ச மாதிரி நீங்கள் ருசியை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். குட்டி மோட்சம்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த மகள் அந்த சகோதரி சொன்னதை பார்த்தீங்களா, வாலிப வயசில் பிள்ளைகள் வாலிபர் பரிசுத்தமாய் உங்களை காத்து கொள்ளணும். அவங்களுடைய எதிர்கால ஆசீர்வாதங்கள் மன பரிசுத்தம், கண்டுபிடி வாழ்றது, இஷ்டப்படி எல்லாத்தையும் வாழலாம். கல்யாணத்துக்கு பிறகு ஒழுக்கமாக இருந்தால் போதும், இது உலக மக்கள் சொல்லுவது. அதை ஃபாலோ பண்ணாதுங்க. வசனம் என்ன சொல்லுது? வாலிப வயசில் நீங்கள் பரிசுத்தமாக உங்களை காத்து கொண்டு ஒரு குடும்ப வாழ்க்கை, இது உங்களுக்கு என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு அற்புதமான உறவு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். வாலிபர்கள் பையன்களானாலும் சரி, பெண் பிள்ளைகளானாலும் சரி, நீங்கள் கற்புள்ளவர்களாக இருக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்கிறார். ஆண்கள் கூட பையன்கள் கூட. அது மாதிரி பரிசுத்தத்தில் உங்களை காத்து கொள்ளணும். அதை வச்சு தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதம். நீங்கள் வாலிப வயதில் செய்கிற பாவம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பை உண்டாக்கும். அதனால தான் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, பரிசுத்தமாக என்னை ஒப்பு கொடுத்த ஆண்டு விட்ட. அது மாத்திரம் இல்லை, திருமண வாழ்க்கைக்காக ஜெபிச்சாங்க. ஏற்ற துணையை கர்த்தர் எனக்கு தரணும். அவருக்கு தான் தெரியும் சரியான ஒரு ஏற்ற துணையை உங்களுக்கு கொடுப்பது. அதற்காக அவங்க ஜெபம் பண்ணினாங்க. திருமணமான பிறகு பாருங்கள், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அங்கே நான் கணவரை சார்ந்து வாழ்கிறேன்னா அது அடிமைத்தனம் கிடையாது. அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங். வேத வசனம் சொல்லுது, கணவன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அப்போ அந்த தலைக்கு தெரியாமல் தீர்மானம் எடுக்கக்கூடாது. நான் எது தீர்மானம் எடுத்தாலும் என் கணவர்கிட்ட சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுக்கிறோம். அதான் முக்கியம். மனைவி இல்லை நான் சொல்லப்படி தான் செய்யணும், எனக்கு எல்லாம் தெரியும், நானும் தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் பிள்ளைகள் மேலே உரிமை இருக்குது, இந்த மாதிரி வாதங்கள் பேசக்கூடாது. புருஷன் இல்லை நான் தான் முடிவெடுப்பேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும், அப்படி பேசக்கூடாது. இயேசு தான் நம்ம குடும்ப தலைவர். நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு கைடன்ஸ் தருவார் என்று 2 பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அழகாக ஆண்டவர் கைட் பண்ணுவார். அப்போது ஒரு 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற தீர்மானம், இயேசுவுக்குள்ளே எடுக்கிற தீர்மானம் ஆசீர்வாதமாக இருக்கும். பார்த்தீங்களா? இதுதான் ஒரு குடும்பம். பிள்ளைகள் சாட்சி சொல்கிறாங்க பாருங்கள், வாலி பிள்ளைகள் தானே. நிறைய பேர் எங்கள் அப்பா சரி இல்லை, அம்மா சரி இல்லை, நான் அதுக்கு அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, விட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் இப்போ உள்ள காலத்தில் எங்களை அடிமை மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் பாருங்கள், அதான் உண்மையான சந்தோஷம். அதாவது இஷ்டப்படி வர்றது போகிறது, இஷ்டப்படி விட்டால் அதான் சந்தோஷம். நிறைய வாலிப பிள்ளைகள் நினைக்கிறாங்க. இல்லை, அதனால் பாதிப்பு தான் அதிகம். உள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கலங்குற பிள்ளைங்க தான் அதிகம். ஒரு தாய் தகப்பன் உங்களுக்கு பாதுகாப்பாக தேவன் கொடுத்திருக்கிற அரண். அதனால் அவங்களுடைய ஆலோசனை, அவங்களுடைய வழி நடத்துதல், அவங்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு அவசியம் என்பதை வேதம் சொல்லுகிறாரு. அதனால் அவங்களுக்கு தெரியும். நான் அந்த தாய் சொன்னாங்க தெரியுமா, என் மகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் பழக்கம். பெற்றோர் இதை கற்றுக்கொள்ளணும். உங்கள் பிள்ளைகளுக்கு யாரோட பழகுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார், வீட்டுக்கு கூட்டு வா, தப்பையில் சொல்லுங்கள். மகளில் ஒன்று ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, வீட்டுக்கு கூட்டு வா, நானும் பார்க்குறேன். அவங்களோட நீங்கள் ஃப்ரெண்டாக பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவங்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்த்திங்களா? அவங்க செல்ஃபோனில் லாக் பண்ணி மறைச்சி வைக்கிறது ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அதுதான் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம். இல்லை, இது மாதிரிலாம் குடும்பம் இந்த காலத்தில் இருக்குதா அப்படின்னு நினைக்கிறேன். இருக்குதுங்க. அதான் இயேசு கிறிஸ்து அமைத்து கொடுக்கிற அழகான ஆசீர்வாதமான குடும்பம். உங்கள் குடும்பம் இப்படி ஒரு அழகான ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? ஆண்டவர் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. சொல்லுவாங்க, இயேசுக்கு தான் முதலிடம். அவர்கிட்ட ஜெபிக்கிறோம், அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறோம், அழகாய் நடத்துகிறார், அவருடைய வசனத்தின் மூலமாய் போதிக்கிறார். இதுதான் ஒரு அழகான ஆசீர்வாதமான குடும்பம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசுக்கு முதலிடம் கொடுங்க. வசனத்தை சட்ட புஸ்தகமாக வைத்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை குடும்பம் ஒரு பிளஸ்ஸட் ஃபேமிலி ஆகிவிடும். ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான குடும்பம். இப்போ இன்னொரு சாட்சி கேட்க போகிறீங்க. சகோதரி சசிகலா, உடங்குடி, தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடியிலிருந்து சசிகலா அவங்களும் அவங்க மாமியார் மருமகள் 2 பேரும் பேச போகிறாங்க. கேளுங்க.
என் பேர் சசிகலா. நான் தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடி பகுதியில் வசித்து வருகிறேன். எனக்கு திருமணமாகி 12 வருஷம் ஆகுது. என் கணவனார் மியூசிஷியனாக இருக்காங்க. இதுதான் என்னோடய அத்தை. நாங்கள் 12 வருஷமாக எங்கள் 2 பேருக்குள்ளே எந்த சண்டையும் வந்தது கிடையாது. ஏன்னா நாங்கள் விட்டு கொடுத்து போவோம். நான் எது செஞ்சாலும் அத்தனைக்கு இதை செய்வோமா அப்படின்னு கேட்டால் கூட, சமையல் காரியமாக இருந்தால் கூட சரிம்மா நீ உனக்கு பிடிச்சதை செய்யின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே இதை செய்வோமான்னு கேட்டால் நானும் சரின்னு சொல்லுவேன். அப்படி எங்களுக்குள்ளே நல்லா விட்டு கொடுக்குற தன்மை. இது வரைக்கும் நாங்கள் ஒரு நாள் கூட நாங்கள் சண்டை போட்டது ஒரு நாள் கிடையாது. அவன் எங்கேயோ வெளியே போயிட்டு வருவா, ஊழியத்து போயிட்டு வருவா. நான் ஒரு நாள் எங்கள் வீட்டு வரான்லாம் நான் கேட்க மாட்டேன். ஊழியத்து போயிட்டு தான் ஊழியம் நல்லா இருக்குதா, நல்லா ஆசீர்வாதமாக இருக்கான்னு தான் கேட்பேனே தவிர மற்றபடி நான் ஒன்றுமே நான் சொல்ல மாட்டேன். என்றைக்குமே குற்றப்படுத்த மாட்டாங்க. அவங்க என்னை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. அது எனக்கு என்ன செய்யுது, பிடிச்ச காரியம். எத்தனை வாட்டி நானும் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கேன். எவ்வளோ குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றிருக்கு, உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தேன். அப்போ கூட எனக்கு அவன் மகா மாதிரி இருந்து பார்த்தா கூட அந்த மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் அவளை நான் மகா மாதிரி தான் நான் நினச்சி இன்ன வரைக்கும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் தவிர மருமகளாக நினைக்கல, மகா மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது எங்கள் அத்தை ஒரு நாள் கூட தடை பண்ண மாட்டாங்க. சந்தோஷமாக போயிட்டுவான்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. வந்தோடனே உங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்க விசாரிப்பாங்க. எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபும் ஒரு நாளும் சண்டை போட்டதே கிடையாது. அவங்கள பற்றி எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவங்க 2 பேர் இதையும் அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவாங்க. எனக்கு தலைவலின்னு சொல்லி நான் படுத்துட்டா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவலிக்காமா சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன செய்வாங்கன்னா, மீன்களையும் அவங்களே குழம்பு வச்சுருவாங்க. அப்படிலாம் அவங்களே செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லி வர கூடுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியம் அவங்ககிட்ட என்ன செய்யுது இருக்குது. எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி நீங்கள் சண்டை போடலையே அப்படிவாங்க. சண்டை போட ஏன் சண்டை போடணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை அந்த இது. இன்னொன்று வேத வசனத்தை அவங்களும் வாசிப்பாங்க, நானும் வாசிப்பேன், தியானிப்போம். அப்படிங்கிறதுனால அவங்க நம்ம மருமகளை ஏன் எதுவும் சொல்லணும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நாங்கள் நல்லா ஃப்ரெண்டாக பேசுவோம், பழகுவோம். எங்கள் அம்மாவை காட்டிலும் நான் எங்கள் அத்தைகிட்ட நல்லா பேசினேன், ஃப்ரெண்டாக நல்லா பேசினேன். அது எனக்கு அத்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். சசியக்கா அவங்க அத்தைலாம் எனக்கு சொந்தம்தான். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க எப்போவுமே நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை. 2 பேருமே எல்லாருமே நல்லா வீட்டில் எல்லோரும் ஜெபிக்கிறவங்க தான். அவங்க ஜெபிக்கிறதுனால அவங்களுக்குள்ள இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததில் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. நாங்கள் 12 வருஷமாக ஒற்றுமையாக இருக்கிறோன்னு அதுக்கு காரணம் ஜெபந்தான். ஏன்னா பைபிள் அதிகமாக வாசிப்பேன். எவ்வளோ நேரம் உட்காந்து பைபிள் வாசிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் படிப்பேன். ஏன்னா 5 அதிகாரம் படிப்பேன், 10 அதிகாரம் படிப்பேன். அப்படி படிக்கிறது ஒன்று. காலையிலையும் ஜெபம் பண்ணுவோம், நைட்டும் ஜெபம் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுனால உள்ள சாத்தம் வர்றதுக்கு இடம் இல்லை, சண்டை போடுறதுக்கு இடம் இல்லை. எங்களுடைய மாமியார் மருமகள் உறவு நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னா, எனக்கு தாயார் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் திருமணம் முடிஞ்சு வரும்போது அவங்க என்கிட்ட சொல்லி அனுப்புகிற காரியம், இனி அவங்க உன்னோட தாயார், அவங்க மாமியாரெல்லாம் நீ தாயாராக பார்த்துக்கிடணும். என்றைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, நீ அப்போ நீ மருமகனோட தான் நீ வரணும், ஒத்தைலன்னு வரக்கூடாது. நீ எல்லாமே குடும்பத்தில் நீ அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும். குடும்பத்தை கட்டி எழுப்பது நம்ம கையில் இருக்குது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி நீ நடத்தணும்னு சொல்லி என்ன செய்தாங்க, அனுப்பி விட்டாங்க. எனக்கு எங்களுடைய தாயார் சொல்லி அனுப்புகிற காரியம் மிக பிரயோஜனமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வாலிப வயசில் ஏசுரிக்கிறால யூத் மீட்டிங் அட்டன் பண்ணேன். அது மாத்திரமல்ல, நிறைய கேம்ப்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அப்போ யூத் மீட்டிங்கில் மோகனங்களை நிறைய மெசேஜ் கொடுப்பாங்க, நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. அந்த குமார்த்தியை கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்துவிட, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் சொல்லி இந்த வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, நகோமி ரூத்தை குறித்து சொன்னாங்க. அப்போ எனக்கு அது மைண்டில், அப்படின்னா நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நான் என்ன அர்ப்பணித்தேன், மீட்டிங்கில் அப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போல் நான் திருமணம் முடித்து இங்கே என் மாமியார் வீட்டுக்கு நான் வரும்போது அது அந்த வார்த்தையில் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை கடைபிடிக்க ஏசப்பா என்ன செய்தாங்க, எனக்கு உதவி செய்தாங்க. எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம். என்னுடைய மாமியார் நான் மாமியாரை நினைக்காம தாயாக நினைத்ததுனால எங்களுக்குள்ள 12 வருஷத்தில் எந்த ஒரு நாளுமே மனஸ்தாபம் வராதபடிக்கு ஏசப்பா உதவி செய்தாங்க. அதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, இந்த மாதிரி மாமியார் மருமகளை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் எவ்வளோ அழகாய் 12 வருஷத்தில் ஒரு நாள் கூட மாமியார் மருமகள் உரசல் வந்ததில்லை, வருத்தம் வந்ததில்லை, கசப்பு வந்ததில்லை, சண்டை வந்ததில்லை. அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும்?
கணவர் சொல்ல எங்கள் அம்மாவும் எங்கள் மனைவியும் அவ்வளோ ஒற்றுமையாக அன்பாக ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. அதனால் கணவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மாமியார் மருமகள் சண்டை போட்டால் தலை உருள்றது யாருக்கு? கணவருக்கு தான். என்ன யாருக்கு பேச? அம்மாவுக்கு பேசுகிறதா மனைவிக்கு பேசுகிறதா? பெரிய கஷ்டம். ஆனால் இங்கே மாமியார் மருமகளும் பாருங்கள் என்ன சொன்னார், எனக்கு ஒரு மகள். அதனால தான் மருமகள். அந்த வார்த்தையை கவனிங்க. மருமகள்னால் இன்னொரு மகள். ஒரு மகள் உங்கள் வீட்டிலேருந்து போயிட்டீங்கன்னா ஒரு மகள் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. ஒருவேளை சொந்த மகள் இல்லாட்டா அவங்க வீட்டுக்கு ஒரு மகள் வருகிறாள். அப்படி தான் நீங்கள் நேசிக்கணும். அதே மாதிரி இந்த மாமியார் அவங்கள ஒரு தாயாக நேசிக்கணும். அந்த மகள் சொன்னாங்களே, அவங்க அம்மா சொல்லி அனுப்பியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து புருஷன் வீட்டுக்கு அனுப்பும்போது இந்த நல்ல ஆலோசனை கொடுத்து அனுப்பணும். என்ன சொல்லி அனுப்புனாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் உன்னுடைய தாய், அதுதான் உன் குடும்பம். நீ வர்றதா இருந்தால் கணவனோடு தான் வீட்டுக்கு வரணும், தனியாக வரக்கூடாது. அந்த மாதிரி நல்ல ஆலோசனை இன்றைக்கி இப்படி சொல்லக்கூடிய பெற்றோர் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி சில பெற்றோர் செல்ஃபோனை வாங்கி கொடுத்து அனுப்புகிறாரு மகள்கிட்ட. நீ எப்போ வேணாலும் என்கிட்ட பேசிக்கிட்டே இரு, அங்கேருந்து என்ன நடக்குன்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறதே நிறைய பேரண்ட்ஸு தான். அவங்கள விட்டால் நல்லா அழகாக வாழுவாங்க, சந்தோஷமாக குடும்பத்தை கட்டி எழுப்பிடுவாங்க. ஆனால் நிறைய கெடுக்கிறதே சில பெற்றோர். ரொம்ப அன்பை காட்டுறதுன்னு சொல்லி செல்ஃபோனை கொடுத்து காலையில் பேசு, மத்தியானம் பேசு, சாயங்காலம் பேசு. உங்ககிட்டே செல்ஃபோனில் பேசிக்கிட்டால் புருஷன் எப்போ பேசுவாங்க, மாமியார் கூட எப்போ பேசுவாங்க, குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்புவாங்க? நிறைய பெற்றோர் தான் காரணம். அதுவும் ஜெபிக்கிற பெற்றோர் குடும்பத்தை உடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறீங்க. மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. இந்த மாதிரி அழகான குடும்பம் உங்கள் பிள்ளைகள் மூலமாக உருவாகணும். அதை விட்டு நீங்கள் விதண்டாவாதெல்லாம் பேசாதங்க. இல்லை இவங்களுக்கு இப்படி அமைஞ்சிருக்கு அப்படி கிடையாது. நீங்கள் ஒப்பு கொடுத்து சரியாக ஜெபம் பண்ணால் எல்லாருக்குமே அழகான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். முதல்ல உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களுக்கு உங்கள் மாமியாருடைய குணத்தை மாற்றி அழகாக்கி தருவார். அதில் மாமியார் நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்களுடைய மருமகளை மாற்றி கர்த்தர் அழகாக உங்களுக்கு அமைத்து தருவார். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லாதபடி அவர்களுடைய உத்தரவாதம் வேதத்தில் இருக்குது. மாமியார்னா எப்படி இருக்கணும், ஒரு மருமகள்னா எப்படி இருக்கணும், எல்லாருக்குமே இந்த பைபிளில் ஆலோசனை சொல்லி இருக்கிறது. அந்த மருமகள் சொல்லும்போது நாங்கள் விட்டு கொடுக்குறோம். என் மாமியார் விட்டு கொடுப்பாங்க, நான் விட்டு கொடுக்குறேன். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறது. நான் ஏன் விட்டு கொடுக்கணும், அவள் விட்டு கொடுக்க வேண்டியது தானே, அப்படி பேசாதங்க. அவங்க ஒரு வாழ வந்த ஒரு மகள், வயசு குறை, அனுபவம் இல்லை. நீங்கள் பெரியவங்க விட்டு கொடுத்துட்டா அந்த மகள் ஒரு நாள் அதை உணர்ந்து கொள்ளுவாங்கல்ல. அல்லது நீங்கள் மாமியார் தான் பிடிவாதமாக இருக்காங்க, ஒரு தாய்க்கு நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அது மாதிரி விட்டு கொடுத்துருங்க. பாருங்க, நாங்கள் சொல்கிறாங்க, ஒரு நாள் என்னை குற்றப்படுத்த மாட்டாங்க. மாமியார் என்னை குற்றப்படுத்தவே மாட்டாங்க. எங்கே போகிற, எதுக்கு போகிற, என்கிட்ட கேட்காம போகிற வர்ற, இஷ்டப்பட்டு இப்போ செய்கிற, குற்றப்படுத்த மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. அதாவது எப்போ அவங்க கல்யாணம் ஆகிட்டோ அந்த கணவன் மனைவி அவங்க தான் ஃபேமிலி. நீங்கள் அவங்கள்ட்ட போய் அதிகாரம் செலுத்தாதுங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக போங்க வாங்க அப்படின்னு வாழ்த்துங்க. அதை விட்டுட்டு எங்கே போகிற உட்கார்ந்தாலும் என்கிட்ட சொல்லணும், எழுந்தாலும் சொல்லணும், ஏன்ட்டு சொல்லாமல் அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் செயல்படக்கூடாது. அது ஒரு ஆவி, அது பின்னால் போது ஒரு ஆவி கண்ட்ரோல் பண்ண. அதுதான் நிறைய குடும்பத்தை சீரழிக்கிற ஒரு பிசாசின் கிரியை. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கிட்ட கூட அந்த ஆவி கிரியை செய்யுது. அது உண்மை. அதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு குடும்பம்னா இப்படி பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்கல்ல, ஃப்ரெண்டாக இருக்காங்க பாருங்கள், பக்கத்து வீட்டார சொல்கிறாங்க, அது மாதிரி சாட்சி இருக்கணும். என்ன அவங்க மாமியார் மருமகள் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற குடும்பம், இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை. அது பாருங்கள், மாமியார் மருமகளும் சேர்ந்து பைபிள் வாசிக்கிறாங்க, பைபிளை தியானிக்கிறாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது ஜெபம், வேத வசனம். இந்த ரெண்டு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், சாத்தானுக்கு இடம் இல்லை. நானும் என் மருமகளும் சேர்ந்து பைபிள் வாசிக்கிறோம், டெய்லி 2 வேளை ஜெபம் பண்ணுறேன், சாத்தானுக்கு உள்ள வர இடம் இல்லை. நீங்கள் இடம் கொடுக்காதங்க. அதுதான் புரிந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தா தான் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வருவான், குடும்ப சமாதானத்தை கெடுப்பான். நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. இடம் கொடுக்காதபடி இயேசுக்கு இடம் கொடுங்க. அவர் தான் குடும்ப வாழ்க்கையை ஸ்தாபித்தவர், அவர் தான் குடும்ப தலைவர், அவர் தான் உங்களை வாழ வைக்கிறவர். அவருக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா சாத்தானுக்கு உள்ள இடமில்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும்.
அந்த மகள் சொன்னாங்க பாருங்கள், ஒரு வேதவசன, குமாரத்தியை கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. அப்போ தான் சிலர் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போன பிறகு எங்கள் அப்பா என்னை இப்படி வச்சுருந்தாங்க, எங்கள் அம்மா இப்படி வச்சுருந்தாங்க, எங்கள் குடும்பம் எப்படிப்பட்டதுன்னா வாழப்போன வீட்டில் பிறந்த குடும்பத்தை பெருமையை பேசி பேசி தான் வாழ்க்கையை கெடுத்துருவாங்க. ஆண்டவர் சொல்ல, அதை மறந்துடு, அது முடிஞ்சு போனது. இப்போ இதுதான் உன் குடும்பம், இனிமேல் லைஃப் லாங்காக இதுதான் உன் குடும்பம், சாகு வரைக்கும் அது தற்காலிக குடும்பம். உங்கள் அப்பா அம்மா அந்த குடும்ப பெண்களுக்கு தற்காலிகம். 22 வயசு 23 வயசு கல்யாண வயசு வரைக்கும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுதான் உங்கள் குடும்பம். அப்போ இதை பற்றி தான் நீங்கள் பேசணும். பைபிள் சொல்லுது, அதை மறந்துடு. அப்போ தான் கணவன் மேலே அன்பாக இருப்பார். அந்த மகள் சொன்னாங்க பார்த்தீங்களா, வசனம். அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒப்பு கொடுக்கும்போது தான் நம்முடைய லைஃப்பில் ஆசீர்வாதம் வரும். நிறைய பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆனால் வசனத்தின்படி வாழ மாட்டோம். அதுதான் நிறைய கிறிஸ்தவுடைய பிரச்சனை. நானும் தினம் பைபிள் வாசிக்கணும், தினம் ஜெபிக்கணும், வாசித்து அதன்படி நடக்கிறோமா, அதை நம்ம சொந்தமாக்குறோமா, வசனத்தை நம்முடைய லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, அப்போ தான் ஆசீர்வாதம். வாசித்துட்டு ஆசீர்வாதம் இல்லை, அதை நம்முடைய லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாத நேரம். இன்றைக்கி தோல்வி, ஏமாற்றம், கஷ்டம், அதற்கு நடுவில் இருக்கிறீங்களா? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை சார்ந்து கொள்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு கேட்டு இந்த விடுதலை ஆக்குவார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். இனி நன்மையான நாட்களை காண்பீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? குடும்பமாக ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்து கொள்ளுவேன், நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளுவோம். நீங்கள் தான் எங்களுடைய தகப்பன், நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம். எங்களுக்கு சுகம், பலம், ஞானம், அறிவு, கிருபை தருகிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் என்று உம்மை சார்ந்து கொள்ளுகிற இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தில் காரியங்கள் வாய்க்கட்டும், நன்மைகள் நடக்கட்டும். அவள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆசீர்வாதங்களை அருளி செய்யும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசன்னம் கூட இருந்து அவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறேன். அவங்க எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணி அதை ஜெயமாக்கி தாரும். இந்த கடன் பிரச்சனை என்கிற இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி மகிழ பண்ணும். இந்த வியாதியில வேதனைப்படுகிற பிள்ளைகளை கரம் நீட்டி தொடும். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் சகல நோய்களும் இந்த குடும்பத்தை விட்டு விலகட்டும். ஒரு பூரண சுகம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, அவள் எதிர்பார்க்கிற நன்மைகளை இந்த வாரத்தில் நீர் அருளி செய்து அவளை மகிழ பண்ணும். அவள் கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இன்றைக்கு அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் எப்போது அந்த வீட்டில் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.